டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் மோர் தென் 2 டைம்ஸ் உங்க கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 4000, வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி, காலம் 2 1 வகுத்தல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை காணுங்க கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ், ரீசனிங், சைக்காலஜிக்கு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல அசல் 4000, வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி, காலம் 2 1 வகுத்தல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை காண்க கேட்குறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அசல் எடுத்துக்காங்க. எவ்வளவு? 4000 பெருக்கல் வட்டி 10% அப்படிங்கிறாங்க. காலம் 2 1 வகுத்தல் 2 ஆண்டு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த பின்னத்துல இருக்குது அப்படி தனியா பிரிச்சிருங்க. ஸோ இது 2 வருஷம், இங்க ஒரு அரை வருஷம். ஃபர்ஸ்ட் இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் போடணும். ஸோ இங்க எத்தனை சதவீதம்? 10%. 10% எழுதணும். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. இந்த டினாமினேட்டர் வேல்யூ 100 அப்படியே போட்டுக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 100 + 10 110 2 டைம். ஏன்னா 2 வருஷம் இல்லைங்களா, அதனால 2 டைம் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது பாருங்க அரை வருஷம். இங்க ஒரு அரை வருஷம் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது பாருங்க இந்த 10% அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்ப அரை வருஷத்துக்கான வட்டிக்கு என்ன பண்ணணும்? அந்த 10% அப்படியே 2 ஆல வகுக்கணும். சரிங்களா? 10% 2 ஆல வகுத்தா என்ன வரும்? 5% வரும். ஸோ 5% எழுதுவோம். 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இங்கேயும் டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ 100 அப்படியே போட்டுக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர் போட்டுக்காங்க. 105. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஒரு 3 0, இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு 0, 4 0 கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு 0, 5 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 5 ஆல கேன்சல் பண்ணா 21, இங்க 2, 4 2 ஆல கேன்சல் பண்ணா 2. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 × 11 × 11 × 21. ஸோ இது பெருக்குங்க. ஸோ இது பாருங்க 11 ஸ்கொயர் 121 பெருக்கல் 2 × 21 42. ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூ எப்படி பெருக்கலாம்? ஸோ இங்க என்ன இருக்குது? 121 இருக்குது. 121 எப்படி எழுதலாம்? 100 + 20 + 1. இதை ஆட் பண்ணா 121 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 42 100 ஆல பெருக்குங்க. பெருக்குனா வரும்? ஜஸ்ட் வந்து 2 0 போட்டாவே அந்த வேல்யூ வந்துருது. அடுத்தது 42 20 ஆல பெருக்கணும். 20 ஆல பெருக்கிறதுக்கு 0 விட்டு வெறும் 2 ஆல மட்டும் பெருக்குங்க. பெருக்குனா வரும்? 4 8 1 0. அப்ப 840. அடுத்து ஒரே ஒரு டைம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 8 10 இங்க 1 5 5082. ஸோ 5082 ரூபா அப்படிங்கிறதுப்பா மொத்த தொகை. அதாவது வட்டி பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த 5082 ரூபா. ஸோ ஒரு சில டைம் மொத்த தொகையும் கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் நம்ம அப்படியே போட்டுடலாம். ஆனா இங்க என்ன கேட்கறாங்க? வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணும்? பிரின்சிபல் இதுல இருக்குது 4000 ரூபா. அதை மைனஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 5082 - 4000 = 1082 ரூபா. ஸோ வட்டி பாருங்க 1082. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.